இந்த வீடியோவில் சர்ச்சிங் ஸ்க்ரீனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக ஸ்டாட்டிக்காக சர்ச்சிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டிருக்கோம் சர்ச் ஸ்க்ரீனில். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டியையும் ப்ளஸ் யூஏ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாஸை நம்ம குளோபல் வேரியபிளில் கால் பண்ணி விட்டுறலாம். ஸோ குளோபல் வேரியபிள் ஸ்க்ரீனில் இதுக்கு பதிலாக அதை கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். பிளாங்காக இருக்குது. ஓகே, இப்போ ஆப் ஆர் இந்த எரர் அடிக்குது. என்ன ப்ராப்ளம்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ அதை எடுத்து விட்ருதேன். டைட்டிலில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணி தான் சர்ச் செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முக்குள்ளே டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு, கண்ட்ரோலர், கண்ட்ரோலருக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் input decoration label text search for user இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு இங்கே நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆன் ஃபீல்ட் சப்மிட்டட். இதில் பிரிண்ட் ஆஃப் இந்த வேல்யூ அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா நம்ம எதை டைப் பண்ணுறோமோ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் என்ன டைப் பண்ணுறோமோ அதோட ரிசல்ட்டு தான் அந்த வேல்யூவில் பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ திலீப்னு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்தோன்னா திலீப் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10 டேட்டா இருக்குது, ஒரு அறைக்குள்ளே 10 டேட்டா இருக்குது, 10 நேம் இருக்குது. இப்போ என் நேம் மாதிரி ஒரு 9 நேம் இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக என்னோட நேமை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டேட்டாவோட நேமை கொடுப்பீங்க, அதை கொடுத்து ஃபில்டர் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டேட்டா டாட் வேர் அந்த மாதிரி நம்ம வேர்னு ஒரு கீவேர்ட் ஒரு இது உண்டு டிஃபால்ட்டாக ஃப்ளட்டரில், அதாவது ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வேர் யூஸ் பண்ணுவோம். அதில் இப்போ வேர் ஆஃப் எலமெண்ட், அதுக்குள்ளே இப்போ இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நிறையா நேம் இருக்கும், எல்லா நேமும் இருக்கும், 10 நேமும் இங்கே ஸ்டோராக இங்கே இருக்கும். அந்த நேம் ஈக்குவல் டு வேல்யூ இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவில் என்ன நேம் இருக்கோ அது இந்த 10 நேமில் இருக்கான்னு பார்க்கும். பார்த்துட்டு அதோட நேமை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நாம் இந்த மாதிரி வேல்யூ இதை வச்சு நம்ம எடுத்துப்போம். நாம் எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதில் பாடியில் ஃபியூச்சர் பில்டர் மூலமாக நம்ம யூசர் டேட்டாவை கெட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ ஃபியூச்சர் பில்டர் firebase
firestore டாட் இன்ஸ்டன்ஸ். ஃபயர்ஸ்டோரில் உள்ள டேட்டாவே நம்ம கெட் பண்ணுறோம். சரி, இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ். எதோட கலெக்ஷனா யூசரோடது. அது வேர், அதாவது நம்ம இங்கே பண்ணுறதா நான் சொன்னேன்ல, அந்த ஃபில்டரை நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ வேர் அப்படின்னாலே எங்கே இருக்குது அதுதான். வேர்னா எங்கே இருக்கு அந்த டேட்டா இருக்குது, அதை நம்ம எடுக்க போகிறோம், அந்த மாதிரி தான். ஸோ வேரில் எதோட இது யூசர் நேம், எந்த யூசர் நேமோ அதோட டீட்டெயில்ஸை தான் நம்ம சர்ச்சில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக யூசர் நேம் கமா, இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்கோம், இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு search controller. Okay, search controller dot text. இதுக்கு என்ன அப்படின்னா, யூசர் நேம் வந்து இப்போ கலெக்ஷன் ஆஃப் மொத்த யூசரில் உள்ள யூசர் நேம் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம்ல. இப்போ சர்ச் பண்ணும்போது என்ன சர்ச் பண்ணுறோமோ அது எல்லாம் சர்ச் கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அது கிரேட்டர் தானாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நமக்கு இங்கே ஃபியூச்சர் பில்டர் மூலமாக நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கெட் ஆகணும். ஸோ அதுக்கு கெட்டுங்கிற இது போட்டுக்கிறேன். ஓகே, பில்டரில் வழக்கமாக பண்ணுறது தான் கான்டெக்ஸ்ட் கமா ஸ்னாப்ஷாட். இல்லை டேட்டா இருக்கும், நம்ம அரேலேருந்து கன்வெர்ட் ஆகி வர்றது ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்னாப்ஷாட் தான் அப்படின்னு இல்லை, நம்ம கொடுக்குற நேம் தான். அதாவது டேட்டா வர்றதுக்கு டிலே ஆகும்ல, அந்த டேட்டா இல்லை அது வர்றதுக்கு டிலே ஆகுது, அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் கான்ஸ்ட் சென்டர் சைல்ட் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர். அதே மாதிரி சப்போஸ் டேட்டா வந்துட்டு அப்படின்னா நமக்கு லிஸ்ட் பில்டரில் டேட்டா எல்லாம் லிஸ்ட் ஆகிடணும், அதாவது யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கு லிஸ்ட் பில்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் லிஸ்ட் பில்டரில் ஐட்டம் கவுண்ட் ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா as dynamic. இதெல்லாம் கம்பல்சரி இல்லை. சப்போஸ் நமக்கு இது மூலமாக ஏதாவது இஷ்யூ வந்துச்சு, இது என்ன அப்படிங்கிற இது அசைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது கண்டிப்பாக போட்டால் தான் வரணும்னு இல்லை, உங்களுக்கு வந்துல எதுவும் இந்த மாதிரி டைனாமிக் இஷ்யூ வந்தால் மட்டும் போடுங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. டாக்ஸ் டாட் லென்த். ஓகே, இப்போ இதுவும் இங்கே நம்ம போட்ட மாதிரி தான் பில்டரில் சேம் கான்டெக்ஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு அசைன் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக இண்டெக்ஸும் அதே தான், நம்ம கொடுக்குற நேம் தான், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம் டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இங்கே அதாவது இப்போ நம்ம இங்கே சர்ச் பண்ண போகிறோம், சர்ச் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோடனே அதாவது எந்த யூஸரை சர்ச் பண்ணுறோமோ அந்த யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். அப்போ நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த கிளிக் பண்ணும்போது அது அந்த யூஸரோட ப்ரொஃபைலுக்கு போகணும். இப்போ திலீப்னு ஒரு யூஸரை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதுக்கு போய் அவங்க ப்ரொஃபைலை நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அந்த கிளிக் ஆக்ஷன் வைக்கணும், அதுக்கு தான் இந்த ஈக்குவலை வந்து ஆன் டேப் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸோ அதுக்கு ஆன் டேப் அதோட கனெக்ஷன் செட் பண்ணி விட்டுடலாம். லிஸ்ட் ஸ்டைல்
லீடிங்கில் சர்க்கிள் அவத்தார், பேக்ரவுண்ட் இமேஜ், நெட்வொர்க் இமேஜ் கொடுத்துக்கிறேன். நெட்வொர்க் இமேஜ் அதோட யூஆர்எல் எப்படி இருக்குன்னா ஸ்னாப்ஷாட் டேட்டா as dynamic docs index photo URL. Text of snapshot dot data index username. ஓகேவா? இப்போ இதில் என்னென்னா நம்ம வந்து டேட்டாவில் இருக்கிற ஃபோட்டோ, அதாவது எந்த யூஸரை நம்ம சர்ச் பண்ணுறோமோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வரும். இதில் வந்து யூசர் நேம் வரும். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திலீப்னு இப்போ வந்து நம்ம எதுவுமே சர்ச் பண்ணலை, பட் நம்ம சர்ச் பண்ணுற லிஸ்ட்டு, அதாவது யூசரோட எல்லா லிஸ்ட்டுமே நமக்கு இங்கே பொதுவாக யூசர் நேம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டிட்டு, ஆனால் இது எப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்போ சர்ச் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஒரு பூலியன் செட் பண்ண போகிறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது அது ட்ரூ ஆகணும், அந்த நேரம் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அதாவது இது ட்ரூ ஆகும்போது மட்டும்தான் நமக்கு இந்த சர்ச் எல்லாம் விசிபிள் ஆகணும். அதர்வைஸ் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த போஸ்ட்டுக்கான செக்ஷனை நான் பண்ணுறேன். இப்போ இதில் சும்மா ஸ்டாட்டிக்காக போஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் சர்ச் பண்ணல. ஸோ இந்த நேரம் போஸ்ட்டுன்னு இருக்கு. இப்போ நான் சர்ச் பண்ணுறேன், என்ன திலீப்னு சர்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திலீப்புங்கிற பேரில் உள்ள எல்லா யூசர் நேமும் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டேரெக்டாக இப்போ சர்ச் பண்ணாமலே உள்ளே வந்தோடனே நார்மலாக சர்ச் ஸ்க்ரீனுக்கு வந்ததுமே இங்கே நிறையா போஸ்ட் சம்திங் காட்டும். ஸோ அந்த இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம்.